இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி பார்க்க போகிறோம். வாங்க டிலே பண்ணாமல் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங்கில் அங்கே ஒரு காட்டு பகுதியை தான் காமிக்கிறாங்க. சில பசங்க இங்கே ஏகப்பட்ட பழங்கால பொருள் எல்லாமே இருக்குது. நம்ம எடுத்துகிட்டு போனோன்னா கண்டிப்பாக வந்துட்டு பெரிய லெவலுக்கு பணக்காரவங்களாயிடலாம். சாகிற வரைக்கும் கஷ்டப்படணும்னு அவசியம் கிடையாதுன்னு சொல்லிட்டு அவங்க அங்கே உள்ளே வர்றாங்க. பார்த்தா அப்போ நம்மளோட ஹீரோயின் ஸ்கூல் யூனிஃபார்ம் போட்டுட்டு அவங்க வர்றா. அவளோட பேர் ஜூலியா. அப்போ அங்கே வந்ததுமே சின்ன பொண்ணு என்ன இங்கே பண்ணிகிட்ருக்க, உனக்கு பயமா இல்லையான்னு சொன்னதுமே இது ரொம்ப டேஞ்சரான ஏரியா, நீங்கள் என்ன இங்கே பண்ணிகிட்ருக்கீங்க, உங்களுக்கு பயமா இல்லையான்னு சொன்னதும் ஸ்கூல் யூனிஃபார்ம் போட்டுட்டு நீயே பயப்படலான்றப்ப நாங்கள் எப்படி பயப்படுவோன்னு சொன்னதும் ஐயோ ஆமாம் எனக்கு பயமாக இருக்குது, உங்களுக்கான பனிஷ்மெண்ட் கொடுக்கணுமேன்னு சொல்லிட்டு அவங்க கூட சேர்ந்து பயங்கரமாக அங்கே ஃபைட் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுறான். எல்லாத்தையுமே அங்கே அடி போலன்னு பொழந்து விட்டா. இப்போ அவங்களுமே முடிஞ்ச லெவலுக்கு போராடி பார்க்குறாங்க. பட் ஆனால் ஹீரோயின் முன்னாடி யாருமே இங்கே ஈடுபட முடியலை. அப்போங்க என்னோட பேர் ஜூலியா, இந்த காட்டு பகுதியில் இருக்க பழங்கால பொருள் எல்லாமே பாதுகாக்கிறது தான் என்னோட வேலைன்னு சொல்லிட்டு அவள் தன்னை பற்றி இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டுருக்கா. அவங்க எல்லாத்தையுமே கட்டி போட்டுட்டு இங்கே ஏகப்பட்ட திருட்டு பசங்க இதுக்கு முன்னாடியுமே வந்திருக்கானுங்க. பட் ஆனால் அவனுங்க எங்கேயுமே தப்பிச்சு போனது கிடையாது. எனக்கு கொடுத்த அந்த பர்ஃபெக்டான வேலையை நான் பண்ணி முடிச்சிட்ருக்கேன் அப்படின்றத அவள் சொல்கிறா. எல்லாருமே நினைக்கிறாங்க இது ரொம்ப டேஞ்சரான பகுதின்னு. பட் ஆனால் அப்படி கிடையாது. இங்கே வரவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கறது தான் எனக்கு வேலையே. நான் இங்கே 140 கோடி தேவைப்படுது இங்கே இருக்க எல்லாத்தையுமே சேஃப்டியாக பார்த்துக்கிறதுக்கு. ஸோ மிஸ்வேலன்ற எல்லா மூலமாக நான் ரெடி பண்ண ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்றத சொல்லும்போது அப்போ அங்கே காரில் இருந்து அங்கே அசிஸ்டன்ட் இறங்குறாங்க. மேடம் நீங்கள் தான் ஜூலியாவா, நீங்கள் ஸ்டார்லிங் குரூப் இருக்குல்லையோட பொண்ணு தான், நீங்கள் இப்போ காணாம போய் ரொம்ப வருஷம் ஆகி போச்சு அப்படின்றத சொன்னதும் என்ன சொல்லிட்டு இருக்கீங்க, உண்மையிலேயே நான் அவங்களோட பொண்ணான்னு சொன்னதும் ஆமாம் மேடம் சொல்லும்போது அப்படின்னா அவங்ககிட்ட ஏகப்பட்ட காசு இருக்குல்ல, அந்த காசு நம்மளுக்கு கண்டிப்பாக தேவைப்படும்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கே புரிஞ்சுக்கிறா. ஸோ அவனுங்களை போட்டு அடிச்சுட்டு நம்ம ஹீரோயின் நான் இப்போ கிளம்புறேன் அப்படின்றத சொல்லிட்டு இவனுங்களை நீங்கள் ஒப்படைச்சிருங்க போலீஸ்ட்டு அப்படின்றத சொல்கிறா. நான் எப்படியாச்சும் இதுக்கு தேவையான ஃபண்ட் எல்லாத்தையுமே அவங்ககிட்ட எடுத்துக்கிறணும்னு சொல்லிட்டு அவங்க முடிவு பண்ணிடுறா. கூட்டிகிட்டு போனதும் இது என்னப்பா சினிமாவில் பார்த்த மாதிரி பெரிய பிளேஸாக இருக்கேன்னு சொல்லிட்டு அவள் ஷாக் ஆகிட்டேக்கா. மேடம் உள்ளே போங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க உங்களுக்காக தான் அப்படின்றத சொன்னதும் அவங்க ஹாப்பியாகிட்டு உள்ளே போனால் பார்த்தா அங்கே வீடெல்லாமே பயங்கரமாக இருக்குது. அப்போ அங்கே க்ளோரி என்ற ஒரு பொண்ணு அழுதுட்ருக்கா. அவங்களோட அடாப்டட் பொண்ணு தான். அவங்க அம்மா அதை பார்த்துட்டு ஹாப்பியாகிட்டு ஜூலியா நீயான்னு சொல்லிட்டு கேட்டதுமே ஆமான்னு சொன்னதுமே எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு நீ இத்தனை வருஷமாக என்னை விட்டு பிரிஞ்சு போயின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணதும் உடனே இந்த க்ளோரி சிஸ்டர் நீங்கள் திரும்ப வந்துட்டீங்களான்னு சொல்லிட்டு அம்மா நான் உங்களை பார்த்ததில் ரொம்ப ஹாப்பிமா, பட் நான் இப்போ சிஸ்டரோட இடத்த பிடிக்க விரும்பலை, நான் கிளம்புறேன்னு சொன்னதும் அப்போ அங்கே அவளோட பிரதர் எத்தனை வேறான், எனக்கு இந்த லைஃப்பில் இருக்கிற ஒரே சிஸ்டர்னா இவன் மட்டும்தான், நீ எல்லாம் எனக்கு சிஸ்டர் இல்லைன்னு சொல்லிட்டு பேசும்போது நீங்கள் எதுக்காக பிரதர் இப்படிலாம் பேசிகிட்ருக்கீங்க, சிஸ்டர் இப்போ தானே ரிட்டன் வந்திருக்காங்கன்னு சொன்னதும் அப்போ அங்கே அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோயின் எதுக்காக நீ இங்கே போகிறேன்னு சொல்கிற, நீயுமே என்னோட சிஸ்டர் தான் இருக்கலான்னு சொல்லும்போது அப்போ அவங்க அம்மாங்க ரொம்ப ஹாப்பியாகிட்டு இது உன்னோட பிரதர்மா அப்படின்றத சொல்லிட்டு அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க. அவன் ஆனால் எனக்கு இருக்கிற ஒரே சிஸ்டர்னா அவன் மட்டும்தாமான்னு சொன்னதும் இதெல்லாம் என்ன குடும்பம், பார்த்தாலே தெரியுது உருப்படி இல்லாத குடும்பம்னு சொல்லிட்டு இவன் ஒரு பக்கம் ஆக்டிங் இவன் ஒரு பக்கம் ட்ராமா, எனக்கு காசு தான் தேவைப்படுது அது கிடைச்சா போதும்னு சொல்லும்போது அப்போ அங்கே அவன் சரி சிஸ்டர் வாங்க உங்களை நான் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னதும் அவங்க அம்மா கோவமாயிட்டு எதுக்காகடா நீ இப்படி பிஹேவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு திட்டாங்க. ரூமுக்குள்ளே போனதுமே பரவாயில்லையே சிஸ்டர் நீ பயங்கரமாக ஆக்டிங் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அந்த க்ளோரி சொன்னதுமே பட் உன்னை விட இல்லைப்பா நீயுமே சேமாக பண்ணிட்டிருக்கே அப்படின்றத சொல்கிறா. உன்னோட ஸ்கிரிப்ட் எல்லாமே நாசமாக போயிருச்சோ அப்படின்றத சொன்னதும் ஜஸ்ட் இந்த டிஎன்ஏ டெஸ்ட்டை வச்சு இந்த வீட்டுக்குள்ளே நீ இருக்கலான்னு மட்டும் நினைக்காத, எனக்கு இத்தனை வருஷமாக இந்த குடும்பத்தில் பாசம் கொடுத்துருக்காங்கன்னு சொன்னதும் அப்படியான்னு சொல்லும்போது நான் உனக்கு வேண்ட காசு கொடுக்குறேன் நீ இங்கேருந்து போயிடுறியான்னு சொன்னதுமே சரி ஓகே ஒரு 1 பில்லியன் கொடுத்துரு நான் போயிடுறேன்னு சொன்னதும் என்னது 1 பில்லியனா நீ என்ன பேசிட்டுருக்க, எனக்கெல்லாம் அவ்வளோ காசு எது இல்லை அப்படின்றத சொல்லும்போது அப்புறம் ஏன் வாய்க்கிலேயே பேசிகிட்ருக்க, சும்மா பேசிட்டு நடிக்காதன்னு சொன்னதுமே அப்போ அவள் தானே அடிச்சுட்டு எதுக்காக சிஸ்டர் என்னை இப்போ அடிச்சேன்னு சொல்லிட்டு ட்ராமா பண்ணால் அவங்க அங்கே உள்ளே வந்துடுறாங்க. க்ளோரி உனக்கு என்னாச்சுன்னு சொல்லிட்டு அவங்க தூக்கி விட்டுட்டு கேர் பண்ணிகிட்ருக்காங்க. சிஸ்டர் என்ன அங்கே நான் இருக்கிறது பிடிக்கலமான்னு சொன்னதும் எதுக்காக ஜூலியான் இப்படி பண்ணேன்னு சொன்னதும் அம்மா நான் ஒன்றும் அடிக்க கிடையாது, நான் சிஸ்டருக்கு ஹேரை ஒதுக்கி விட ஹெல்ப் தான் பண்ணேன், பட் அவங்க இப்படிலாம் என் மேலே ப்ளேம் பண்ணுவாங்கன்னு நினைக்கல அப்படின்ற சொன்னதும் சிஸ்டர் நீங்கள் ஏன் இப்படி பண்ணுறீங்க,
நான் வந்து இங்கே இருக்கிறது பிடிக்கலையான்னு சொல்லிட்டு அவள் கேட்குறா. அம்மா இவங்க எனக்கு காசு கொடுக்குறேன் இங்கேருந்து போன்னு சொன்னாங்கம்மா அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுட்டு அவங்க அம்மா ஷாக் ஆகிட்டு என்ன பேசிகிட்டு இருக்க, எதுக்காக நீ அப்படி சொன்னேன்னு சொன்னதும் அப்போ அங்கே பாருங்கம்மா என் கண்ணன் தான் செவந்து போயிருக்கா, அவள் அடிச்சிருக்கான்னு சொன்னதும் உடனே எத்தனை கோவமாயிட்டு நீ இப்போ அவன் மேலே கையை வைப்பேன்னு சொன்னதுமே நான் என்ன வந்து பண்ணேன் பிரதர், நீங்கள் ஆள் வந்து வளர்ந்தா போதாது அறிவுமே வேணும் அப்படின்றத சொன்னதும் என்ன பேசிகிட்டு இருக்கேன்னு கேட்டால் என்னோட வந்து ரைட் ஹேண்டை தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், பட் ஆனால் அவள் கன்னத்தில் ரைட் ஹேண்ட்லேயே அடி விழுந்திருக்கு, அப்புறம் எப்படி நான் போய் அடிக்க முடியும், அவள் கையை பாருங்கள் செவந்து போயிருக்கு, நெயிலெலாம் ஃபவுண்டேஷன் இருக்குது, அவளே தன்னை தானே அடிச்சுக்கிட்டான்னு சொன்னதுமே அவங்க அம்மா நீ என்ன பேசிகிட்டு இருக்கன்னு சொன்னதும் உடனே அங்கே அவன் இதுக்கெல்லாம் காரணம் இவதாம்மா இவ பேச்சை நம்பாதீங்கன்னு சொல்லும்போது ஐ திங்க் அம்மா நான் வந்துட்டு உங்கள்கிட்ட இந்த லவ் எல்லாத்தையும் பறிச்சுக்கிருவேன்னு அவன் நினைக்கிறா போல, அதனால் இப்படி பண்ணிட்டான்னு சொன்னதும் அவங்க அம்மா நீ இப்படிலாம் பண்ணக்கூடாது, அவன் உன்னோட சிஸ்டர், நீ ஏன் இப்படி பிஹேவ் பண்ணுற, வந்துட்டு பண்ணதுக்கு சாரி கேளு அப்படின்றத சொன்னதும் அவளுக்கு அங்கே ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. அங்கே நக்கலாக சிரிச்சுட்டே போயிட்டுருக்கா, இவ கோவமாயிட்டு உன்னை விடமாட்டேன்னு சொல்லிட்டுருக்கா. அவங்க வந்ததுமே நேற்று நைட்டு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு தெரியுமா அந்த மெத்தை, ரொம்ப நான் வந்துட்டு நல்லா தூங்கினேன் இது வரைக்கும் அப்படி பார்த்ததுலன்னு சொன்னதும் அப்போ அங்கே அந்த எத்தனை கோவமாயிட்டு சும்மா ஓவர் ஆக்டிங்லாம் பண்ணாதன்னு சொன்னதுமே ஹீரோயின் உனக்கு வாய் ரொம்ப அதிகமாயிருச்சு, எப்பயுமே நீ இப்படி தான் என்கிட்ட பேசுகிறேன்னு சொன்னதும் ஓ சண்டைக்கு வேறு வரையான்னு சொல்லிட்டு அங்கே வந்ததுமே அவங்க அப்பாங்க வந்து என்ன சண்டை போட்டுட்ருக்கீங்க வாய முடுங்கன்னு சொல்கிறாங்க, நீ என்ன மறைச்சிட்ருக்க அப்படின்ற சொல்லிட்டு அந்த க்ளோரியை பார்த்து கேட்டதுமே நான் சிஸ்டருக்காக கிஃப்ட் வாங்கினேன்ப்பான்னு சொல்லிட்டு கொடுக்கும்போது சிஸ்டர் இது ரொம்ப நல்லா இருக்குது, கிராமத்துல எல்லாம் இப்படிலாம் இருந்ததில்லை சிஸ்டர் அப்படின்ற சொல்கிறா, ரொம்பவே தேங்க்யூன்னு சொன்னதுமே எப்படி நடிக்கிறா பாருன்னு சொல்லிட்டு இவன் முறைச்சிட்ருக்கா. சரி ஓகேம்மா நீ இதுக்கப்புறம் வந்துட்டு கவலைப்படாத, நம்ம குடும்பத்துக்கு வந்துட்ட, நீ வந்து உனக்கு என்ன தேவையோ எல்லாத்தையுமே நீ வந்து போய் வாங்கிட்டு வா அப்படின்ற விஷயத்த சொல்கிறாங்க, நான் வந்து காசு எல்லாமே பே பண்ணுறேன் அப்படின்றத சொன்னதும் ஓகேன்னு சொல்கிறா. அப்பாங்க இவன் வந்து இந்த குடும்பத்தில் இருக்க எல்லாத்தையும் பறிக்க பார்க்குறாளா, நான் என்ன பண்ணுறேன் பாருன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்கா. அப்பாங்க அவங்க வந்து அவகிட்ட நீ ஏன் கவலைப்படுற, உனக்காக நான் இருக்கேன், எனக்கு சிஸ்டர்னா அது நீ மட்டும்தான், அப்பா உன்னை மட்டும்தான் எப்பயுமே லவ் பண்ணிட்டு இருப்பாருன்னு சொன்னதும் பட் அப்பா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக பிஹேவ் பண்ணுறாரு, ஒருவேளை சொந்த பொண்ணு வந்துருச்சுன்னு சொல்லிட்டு அவளை ஏற்றுக்க போகிறாரா பிரதர் அப்படின்ற சொன்னதும் நீ ஏன் கவலைப்படுற ரிலாக்ஸாக இரு, கண்டிப்பாக வந்துட்டு நான் அவளுக்கு பெரிய வந்துட்டு வாப்பா வைக்கிறேன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் அதெல்லாமே வெளியேருந்து பார்த்துட்டு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கீங்களேடா, உங்களை பார்த்தா ஜீன்ஸ் மாதிரி இல்லையே, என்னமோ லவர்ஸ் பேசுகிற மாதிரி பேசுகிறீங்க, ஓ என்ன வந்து நீங்கள் இந்த மாதிரி பண்ண ட்ரை பண்ணுறீங்களா, சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் பார்த்துக்கிறேன், வாங்க கேம் விளையாடலாம் கூட சேர்ந்துன்னு சொல்லிட்டு அவங்க பேசிகிட்ருக்கா. ஸோ நெக்ஸ்ட் அங்கே வந்துட்டு அவள் கிளம்பிட்டு இருந்தா, அப்பா வந்துட்டு உன்னை கூட்டிகிட்டு போக சொல்லியிருக்காரு வா போகலான்னு சொன்னதும் என்னப்பா நீ வந்திருக்க, நம்ம அசிஸ்டண்ட்டை தான் நான் கூட கூட்டிகிட்டு போக சொன்னாருன்னு சொன்னதும் வான்னு சொன்னால் ஹீரோயினுக்கு புரியுது. ஸோ அங்கே வந்துட்டு ஒரு குடோன் மாதிரி இருக்க ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போனதுமே இப்போ இங்கே வந்துட்டு நம்ம ஷாப்பிங் பண்ண வந்திருக்கோன்னு மட்டும் நீ சொல்லாதப்பான்னு சொன்னதும் நீ உள்ளே போய் பாருன்னு சொன்னால் அப்போ அங்கே அந்த க்ளோரி ஆளுங்க எல்லாத்தையுமே கூட்டிகிட்டு வந்திருக்கா நம்ம ஹீரோயினை அட்டாக் பண்ணுறதுக்காக, நீ பேசாமல் இந்த கண்ட்ரி சைடில் கிளம்பி போயிரு, இல்லைன்னா கண்டிப்பாக உனக்கு பனிஷ்மெண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க மிரட்டினதுமே ஓ அப்படியா சரி ஓகே பார்த்துக்கலாம், நீ ரொம்பவே வந்துட்டு என்ன அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்ட, நான் யாருன்னு தெரியாமல் பண்ணிட்டேன், உங்களுக்கு நான் வந்து யாருன்னு காமிக்க வேணாமா அப்படின்ட்டு சொன்னதும் அந்த எத்தனை எனக்கு சிஸ்டர்னா இவன் மட்டும்தான் சொன்னதுமே அப்பா சொல்லியிருக்காரு இந்த வில்லேஜுக்காரவங்க மாதிரிலாம் கிடையாதுமா, சிட்டிக்காரவங்க அவங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் அடி விழுந்தாலே தாங்க முடியாது, உடம்பு பலவீனமானவங்கன்னு சொல்லியிருக்காரு, ஆனால் அதனால் உங்களுக்கு நான் இப்போ வார்ன் பண்ணுறேன் இருந்துக்கோங்கன்னு சொல்லிட்டு போட்டு பயங்கரமாக அடின்னு அடிக்க விட்டா. நீங்கள் வந்துட்டு என்ன நினச்சிட்ருக்கீங்க, நான் வந்துட்டு ஈஸியாக பயந்து போயிடுவேன்னு நினைக்கிறீங்களா, இப்போ கூட நீங்கள் சாரி கேட்டிங்கன்னா விட்டுருவேன்னு சொன்னதும் அதுக்கு ஃபஸ்ட்டு நீ உயிரோட போனால் தானே வெளியே இங்கே என்ன நடக்குதுன்னு தெரிய போகுதுன்னு சொன்னதுமே எல்லாத்தையுமே போட்டு அடி அங்கே வந்துட்டு பொலன்னு பொழந்து விட்டா. சொல்கிறேன் நீ ஒரு கண்ட்ரி கேர்ள் பேசாமல் இங்கேருந்து போயிடுன்னு சொன்னதும் உன்னோட பிளான் எதுவுமே வந்துட்டு நடக்காதுன்னு சொல்லும்போது அவளை அடிங்கன்னு சொன்னால் அங்கே அட்டாக் பண்ண போகிறப்ப அவங்க அப்பாவும் அம்மாவுமே வந்துடுறாங்க, ஸ்டாப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவர் கோவப்படுறாங்க. உடனே அப்பா அம்மா இவ தான் எங்களை இங்கே கூட்டிகிட்டு வந்துட்டு ஆளுங்களை வச்சு எங்களை புள்ளி பண்ண வச்சுட்ருக்கான்னு சொன்னதும் அந்த எத்தனைமே அப்படியே சொன்னதுமே அதை கேட்டுட்டு அங்கே நம்ம ஹீரோயின்ட்ட என்ன இதெல்லாமான்னு சொன்னதுமே அப்பா நீங்கள் என்ன பேசிகிட்ருக்கீங்க, இவங்க பாட்டு தானே நின்றுட்டு இருந்தாங்க, யாரை வந்து சுற்றி வளைச்சி அடிக்க ட்ரை பண்ணது, ஐ திங்க் வந்துட்டு பிரதர் சிஸ்டருக்கு எனக்கு சுத்தமாக பிடிக்கலன்னு நினைக்கிறேன், என்னை வந்து அடிக்க வச்சு இங்கே பாருங்கள் என் கையில் வேற ரொம்ப பெயின் ஆகிட்டுருக்குப்பான்னு சொன்னதும் அவங்க அம்மா ரொம்ப பயந்து போயிட்டு ஐயோ உனக்கு என்னாச்சுமா காமின்னு சொன்னதும் அதெல்லாம் இல்லைம்மா பரவாயில்ல ஜஸ்ட் பெயின் தானே அப்படின்றத சொல்கிறா. நான் வந்துட்டு என்னை ஏற்றுக்கவங்க விருப்பம் இல்லைன்னா போயிடுறேன்னு சொன்னதும் நல்ல மாதிரி நடிக்காத, நீ போய் வீக்கா எத்தனை பேர் போட்டு அடிச்சிருக்கதும் அம்மா நான் வந்து கண்ட்ரி சைட்லேருந்து வந்தவ, எனக்கு வந்து தன்னை பாதுகாத்துக்க ஏதாச்சும் திறமைகள் வேணாமா,
நான் வந்துட்டு அதனால தான் வந்து இதெல்லாமே பண்ணேம்மான்னு சொன்னதும், எவ்வளோ நீ கஷ்டப்பட்டுருக்கடான்னு சொல்லிட்டு அவங்க அழுததும், அம்மா நீங்கள் ஃபூல் ஆகாதீங்கன்னு சொன்னதும் போட்டு அவங்க அப்பா அடிச்சிடுறாரு. என்ன தைரியம் தான் உன் சிஸ்டர்கிட்ட இப்படி பிஹேவ் பண்ணியிருப்ப, முதல் சாரி கேளுன்னு சொன்னதும் உடனே க்ளோரி, அப்பா அண்ணன் எதுவுமே பண்ணலை, இவ ஃப்ராடு பேசிட்டு இருக்கா, இவ போய் பாவம்மா எத்தனை பேர் போட்டு அடிச்சிருக்கா பாருங்க அப்படின்றத சொன்னதும், அப்போ அங்கே அவருமே இவ கண்ட்ரி சைடில் வளர்ந்துருக்கா, நான் வந்து விசாரித்ததில் இவ ரொம்பவே சேட்டைக்கார பொண்ணு, யாரனாலும் போட்டு பொழந்து விட்டுருவான்னு சொல்லிட்டு அவர் யோசிக்கிறாரு. அப்போங்க உங்களுக்கு என் மேலே நம்பிக்கை இல்லைன்னா இந்தாங்கப்பா நீங்கள் ஃபுட்டேஜ் பாருங்கன்னு சொல்லிட்டு அந்த ஃபோனை கொடுத்தா, இவங்க வந்துட்டு ஆளை ஏற்பாடு பண்ணி அடிக்க சொன்ன வீடியோ இருக்குது. அப்போ அவங்க ஒய்ஃப்மே அதை பார்க்குறாங்க. என்ன இது க்ளோரி, இதுக்கு என்ன நீ பதில் சொல்கிற அப்படின்ற சொல்லிட்டு கேட்டால், அப்பா இது ஃபேக்கான வீடியோ, அவள் எடிட் பண்ணியிருக்கான்னு சொல்லும்போது, அப்படி அப்புறம் ஏன் என் கையில் அடிக்க போகுது, எனக்கு ஏன் கையில் வலிக்க போகுது அப்படின்றத சொன்னதும், உடனே எத்தனை அவள் பொய் சொல்கிறாப்பா, நீங்கள் அவளை நம்பாதீங்க அப்படின்றத சொன்னதுமே வெக்கமா இல்லையா, ஒரு பொண்ணை இப்படி பண்ணுவீங்களான்னு சொல்லிட்டு அவர் திட்டாரு. அப்போ அவங்க அம்மா கோவமாயிட்டு, க்ளோரி உன்னை நான் கஷ்டப்பட்டு வளர்த்தா கடைசியில் நீ என்னோட பொண்ணவே இந்த மாதிரி பண்ணுவியான்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு பக்கம் ரொம்ப கஷ்டமாயிட்டுருக்கு. அவங்க அப்பா நீங்கள் 2 பேரும் முதல் ஜூலியாட்ட சாரி கேளுங்கன்னு சொன்னதும், வேறு வழியே இல்லை, 2 பேருமே அங்கே வந்துட்டு சேர்ந்து அங்கே சாரி கேட்க வேண்டியதாக இருக்குது, தப்பு பண்ணிட்டோன்னு சொல்லிட்டு, இதுக்கு நீங்கள் பனிஷ்மெண்ட்டாக உங்களுக்கு நான் கொடுக்கலேருந்து பாதி அமௌண்ட் அவளுக்கு 6 மாதத்துக்கு கொடுத்தாகணுன்றத சொல்லிடுறாரு. அதை பார்த்துட்டு ஹீரோயினை ஹாப்பி ஆகிட்டு சிரிச்சுட்டே போயிட்டுருக்கா. வந்ததுமே அப்பா நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் பேச வந்திருக்கேன்னு சொன்னதும், என்னாச்சுன்னு சொல்லிட்டு கேட்டா, ஏன் அந்த 140 கோடியை பற்றியான்னு சொன்னதும், உங்களுக்கு ஆல்ரெடி தெரியுமான்னு சொன்னதுமே அவர் ஆமான்னு சொல்கிறாரு. நான் வந்துட்டு உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்கிறேன், எனக்கு கையில் அவ்வளோலாம் அடி இல்லை, கொஞ்சம் உங்கள்கிட்ட அதிகமாக நான் சொல்லிட்டேன்னு சொல்கிறா. ரொம்பவே ஹாப்பி அப்படின்றத சொல்கிறாரு. அப்பா நான் வந்து இந்த கம்பெனியில் உங்களுக்கு ஏகப்பட்ட ப்ராஃபிட் நான் வந்து வாங்கி கொடுக்க முடியும், நான் மிஸ்வேலேருந்து அதெல்லாம் தானே பண்ணிட்டு இருந்தேன், அந்த டெக்னாலஜி எல்லாத்தையும் நான் இங்கே கொண்டு வந்து கொடுக்குறேன், ஸோ நீங்கள் வந்துட்டு எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும்ப்பான்னு சொன்னதுமே, சரி ஓகே நீ வந்துட்டு இவ்வளோ அமௌண்ட் என்கிட்ட கேட்குறேன்னா ஃபஸ்ட்டு வந்து நான் சேரிட்டியில் வச்சு நடத்த கிடையாது, நீ கம்பெனிக்கு வந்து ஹெல்ப் பண்ண நான் பண்ணுறேன்னு சொன்னதுமே, அதை கேட்டுட்டு அவளுமே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு அங்கே தேங்க்யூ சொல்லிட்டு போயிட்டுருக்கா. வீட்டுக்கு வந்துட்டு இவ பயங்கர கோவமாயிட்டு கத்திட்டுருக்கா. அப்போ அங்கே அவன் காம் டவுன் ஆகுன்னு சொன்னதும், எப்படி பிரதர் காசு போய் அவளுக்கு கொடுப்பாங்களா, அவளை அடித்து விரட்டாமன்னு சொல்லிட்டு கோவப்படும் போது, இப்போ நம்ம எதுவும் பண்ண முடியாது, நம்ம பேசாமல் வந்துட்டு அவளை ஏற்றுக்கிட்டா என்னன்னு சொன்னதுமே, அப்போ நீமே வந்துட்டு என்னை கைவிட போறியா, பேரண்ட்ஸ் தான் அவங்க பக்கம் போயிட்டாங்கன்னு சொல்லும்போது, அவன் அப்படிலாம் எதுவும் கிடையாது, தயவு செஞ்சு நீ அப்படி எதுவும் பேசாதன்னு சொன்னதும், குடும்பத்தோட சன் அப்போ உனக்கு தானே வந்து இந்த சொத்து எல்லாமே கிடைக்கணும் அப்படின்றத அவள் சொல்கிறா. இப்போ திடீர்னு வந்து அவங்க ஊடலை வந்துட்டு பூராத்தையுமே பறிச்சுட்டு போனால் எப்படி பிரதர் அப்படின்றத சொன்னதும், இப்போ என்ன பண்ண முடியும்னு சொல்லும்போது அவன் ஸ்டார்ட் ஆக போகுது இல்லையா, அவளுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி பண்ணலாம், ஸோ அப்பா முன்னாடி புட் டவுன் பண்ணலான்னு சொல்லிட்டு பேசினதும் ஹீரோயின் அதெல்லாமே ரெக்கார்ட் பண்ணிக்கிறா. ஸோ நீங்கள் வந்து இப்போ இந்த புது ட்ரிக்கை வச்சு இழைச்சி போடணும்னு பார்க்குறீங்களா, கண்டிப்பாக நான் உங்களை வந்துட்டு எப்படி ப்ளே பண்ணுறேன் பாருங்கன்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கா. ஸோ என்கிட்ட அவங்க அப்பா என்னம்மா நீ என்ன வந்து ரெடி பண்ணிகிட்ருக்க அப்படின்ற சொல்லிட்டு கேட்கும்போது, அவங்க வந்துட்டு சொல்ல வரும்போது அப்போ அவள் போய் என்னத்தை போய் சொல்லுவா, அந்த மிஸ் வேல்வில் என்ன டைகரை பாதுகாத்தலான்னு சொன்னதும், அது அங்கே வந்து ஏகப்பட்ட ஆன்சியன்ட் பொருள் இருந்துச்சு, திருடங்களை அடித்து விரட்டிட்டு இருந்தேன் அப்படின்ற விஷயத்த அவள் சொல்கிறா. எனக்கு எதுவுமே தெரியாது, எனக்கு பியானோ ப்ளே பண்ண தெரியும், ஃப்ளார் தான் அரேஞ்ச் பண்ண தெரியும்னு சொல்லிட்டு இவள் ட்ராமா பண்ணதும், அவங்க அம்மா நீ ஏன் பேசிகிட்டு இருக்க இப்படி, நீ வந்து உண்மையிலேயே ரொம்ப டேலண்டான பொண்ணு, எனக்கு நம்பிக்கை இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்பா நீ வந்துட்டு இதை மட்டும் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சேன்னா ஜாயின் பண்ணிக்க வைக்கிறேன்னு சொன்னதும், அப்பா நீங்கள் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, இவளுக்கு எதுவுமே தெரியாதுன்னு சொன்னதும், வாய்ப்பு கொடுத்தா தானே தெரியும்னு சொல்லும்போது, உடனே அந்த க்ளோரியுமே நம்ம பிரதர் சொல்கிறதுமே கரெக்டான, அப்பாவுமே கம்பெனியை பார்த்துக்கட்டும், நம்ம வீட்டை தான் பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு பேசும்போது, இனி இப்போ என்ன சொல்ல வர க்ளோரி, நான் பார்த்துக்கிறேன் அப்பாவுக்கு ஹெல்ப் பண்ணிட்டுன்னு சொல்கிறா. ஸோ அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருந்தா இவளுக்கு ரொம்ப ஜெலஸ் ஆகிட்டு, நான் இப்போ என்ன பண்ணுறேன் பாரு, அந்த ப்ராஜெக்ட் மட்டும் சக்ஸஸ் ஆகுதுன்னு சொல்லி யார்கிட்டயே கால் பண்ணுறா. ஸோ எல்லாருமே அங்கே மீட்டிங்கில் வந்து போய் அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் மிஸ்டர் கேட்டர்கிட்ட கொடுக்குறாங்க. அவர் அங்கே வந்து அதெல்லாமே பார்த்துட்டு, என்ன இது நார்மலாக தான் இருக்குது, நாங்கள் வந்துட்டு ஏற்படுத்தக்கூடிய அந்த கலரைகள் எல்லாமே ரொம்பவே வந்துட்டு பவர்ஃபுல்லாக இருக்கணும், டிசைனோடு இருக்கணும், அங்கே வந்துட்டு கரண்ட் சப்ளை எப்பயுமே இருந்துட்டுருக்கணும் அப்படின்ற விஷயத்த சொன்னதும், அவன் அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறான். பட் அவருக்கு அது சுத்தமாக பிடிக்கல. அங்கே வந்து பேட்ரி வந்துட்டு எவ்வளோ தூரத்துக்கு இருக்கும் சொல்லுங்கள், அது மலைப்பகுதி, எப்படி போய் நம்ம அடிக்கடி ரிப்பேர் பண்ண முடியுமா அப்படின்ற சொன்னதுமே, நம்ம ஹீரோ ஏன்னா அவன் வந்துட்டு சில விஷயங்களை பற்றி அங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுறா. அவன் வந்துட்டு எப்படிலாம் வந்து அந்த ஸ்ட்ரெச்சரை உருவாக்கணும்னு சொல்லிட்டு, அது மூலமாக எப்பயுமே ஹீட் இருக்கும், அங்கே லைட் வெளிச்சமே இருக்கும்னு சொல்லிட்டு, ஸோ அதை பார்த்துட்டு அவருக்கு அங்கே ரொம்பவே வந்து பிடிச்சி போயிடுது. அது பவர் ஜெனரேஷன் தானேன்னு சொன்னதுமே, ஆமான்னு சொல்கிறாரு. அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அதுக்கு ரெடி பண்ணுங்க அப்படின்றத செட்டு போனதுமே, ஹீரோயின்மே டிசைன் எல்லாமே கொண்டு வந்ததுமே, அப்பா நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, இவளுக்காக டோட்டல் எல்லாத்தையுமே மாற்றிட்டுருக்கீங்களா, டெமோ கொடுக்கறதுக்கு ஃபஸ்ட்டு வந்துட்டு பதிவு பண்ணணும், எதுவுமே பண்ணாமல்
அவளை நீங்கள் டெமோ கொடுக்க வைக்க போகிறீங்களா அப்படின்றத சொன்னதும் இன்றைக்கி கேட்டர் சொன்னதை கேட்டேல அப்படின்றத சொல்லும்போது, பிரதர் நீங்கள் எதுக்காக இப்படிலாம் பண்ணிகிட்ருக்கீங்க, ஒருவேளை நான் சக்ஸஸ் ஆகுறது உங்களுக்கு பிடிக்கலையா பிரதர்ன்னு கேட்டதுமே, என்ன முட்டாள் மாதிரி பேசிகிட்ருக்க, கம்பெனி வேறு கெடுத்துட்டா என்ன பண்ணுறதுன்னு சொன்னதும், அதெல்லாம் ஒன்றும் ரெப்புடேஷன்லாம் போகாது நான் பார்த்துக்கிறேன் அப்படின்றத சொன்னதும், அவங்க அப்பாவுமே கரண்ட் சுச்சுவேஷனில் இப்போ நம்ம ஜூலியாவை நம்புறதை தவிர வேறு எதுவுமே இல்லை, உன்ட்ட ஏதாச்சும் வேறு பிளான் இருக்கான்னு சொன்னதும், ஓகே நான் வந்துட்டு இப்போ இதுலேருந்து விலகிக்கிறேன், கண்டிப்பாக நான் நீ ரீஹரைட் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு அவளை மிரட்டிட்டு போகிறான். ஸோ பிறகு அங்கே வீட்டுக்கு வந்ததுமே எத்தன்ட்டு அவங்க டீ எல்லாமே கொடுத்துட்டு, இப்போ எதுக்காக பிரதர் இவ்வளோ டென்ஷனாக இருக்கீங்க அப்படின்றத சொன்னதும், இதுக்கெல்லாம் காரணமே வந்துட்டு அந்த கேட்டர் தான், அவர் போய் தூக்கி அவங்ககிட்ட கொடுத்துட்டாரு, டெமோ காமிக்கிறதுக்கு வேறு அப்பா கொடுத்துட்டாரு, என்ன பண்ணுறதுன்னு சொன்னதுமே, நம்ம பேசாமல் ஃபினிஷ் பண்ணிடலாம் பிரதர், இந்த ப்ராஜெக்ட் எப்படி சக்ஸஸ் ஆகுதுன்னு பார்ப்போம், அந்த ஜூலியாவோட மெட்டீரியல்ஸ் எல்லாமே மிஸ்வேலில் தான் வரப்போகுது, அதை நம்ம வந்துட்டு பேசாமல் வந்து எடுத்துடலான்னு சொன்னதுமே, நீ என்ன பேசிகிட்டு இருக்க, இது கம்பெனியோட மிகப்பெரிய ப்ராஜெக்ட், இது பெரிய லாஸ் ஆயிரும்னு சொன்னதும், பட் ஆனால் இது ப்ரூஃப் கிடைச்சா தானே நம்ம பண்ணோன்னு தெரியும்னு சொல்லும்போது, இல்லை வேணாம் இதனால் கம்பெனிக்கு மிகப்பெரிய லாஸ் ஆயிரும்னு சொன்னதுமே, கம்பெனி லாஸ் ஆகும், பட் இந்த ப்ராஜெக்டை வந்து அவள் வின் பண்ணிட்டானா அப்போ அவளை தூக்கி வந்து எல்லாத்தையும் கையில் கொடுத்துட மாட்டாரான்னு சொல்லும்போது, அவங்க அம்மா அங்கே வந்துடுறாங்க. என்ன பேசிகிட்டு இருக்கீங்க ரெண்டு பேருன்னு சொன்னதும் பயந்து போயிட்டு, அம்மா நீங்கள் எப்போ இருந்து பின்னாடி இருக்கீங்கன்னு சொன்னதும், கம்பெனி லாஸை பற்றி பேசுனீங்களே என்ன கம்பெனியில் ஏதாச்சும் ப்ராப்ளமானு சொன்னதும், ஐயோ அப்படிலாம் எதுவுமே கிடையாதுமா, சும்மா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம், ஒரு ப்ராஜெக்ட் ஃபெயில் ஆயிடுச்சு அதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோன்னு சொன்னதும், அப்படியான்னு சொல்லும்போது பர்த்டே வரப்போகுது இல்லை, ஸோ நான் வந்துட்டு உங்கள் ரெண்டு பேத்துக்குமே ட்ரெஸ் எல்லாமே ரெடி பண்ணுறேன், நம்ம வந்துட்டு அவளை ஐடென்டிஃபைவை ரிவீல் பண்ண போகிறேன் எல்லோரும் முன்னாடின்னு சொன்னதுமே, அம்மா என்னை பொறுத்த வரைக்கும் அவள் மட்டும்தான் அப்போ சிஸ்டர், அவளை நான் எப்போ ஏற்றுக்க மாட்டேன், அவள் பின்னாடியே இருந்துட்டு போட்டும் நம்மளுக்கு தான் க்ளோரி இருக்காளன்னு சொன்னதுமே, என்ன பேசிகிட்டு இருக்கா உன் சிஸ்டர்ன்னு சொல்லும்போது, ஹீரோயின் அங்கே வந்துடுறா, என்னப்பா எல்லோரும் என்னை முறைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு உட்காரும்போது, உனக்கு வந்துட்டு பர்த்டே வருது இல்லைம்மா ரெண்டு பேருக்கு ட்ரெஸ் எடுக்கணும்னு சொன்னதும், ஐடென்டிஃபைவை நான் ரிவீல் பண்ணணுமான்னு சொன்னதும், எனக்கு ஹாப்பி தாமான்னு சொல்லும்போது, நம்ம ரெடி பண்ணணும்ல காஸ்டியூம் டிசைனரை போய் பாருங்கன்னு சொன்னதும், நான் ரொம்ப பிஸியாக இருக்கேம்மான்னு சொன்னதுமே, என்ன பேசிகிட்டு இருக்க சிஸ்டர் எப்பயுமே பிஸியாக தான் இருக்க, கொஞ்சம் தான் நீ அம்மாவுக்கு வந்து பேச்சை கேட்க வேண்டியதானேன்னு சொன்னதுமே, அப்போங்க அவளுமே சரி ஓகேன்னு சொல்கிறா. ஸோ நெக்ஸ்ட் டே பார்த்தாங்க ட்ரெஸ் எல்லாமே அளவு கொடுத்துடுறாங்க. அப்போங்க நான் ரொம்பவே வந்துட்டு டயர்டாக இருக்கேன்ப்பான்னு சொல்லும் போதே அவள் ஃபோனுக்கு மெசேஜ் வந்துடுது, இப்படி வந்து அந்த மெட்டீரியல் எல்லாத்தையுமே வந்து அந்த ரிங்கை காமிச்சு வாங்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேர் வந்ததும், க்ளோரி இது என்ன உன்னோட வேலை தானான்னு சொன்னதும், அவங்க அம்மா என்னாச்சுன்னு சொல்லிட்டு கேட்டா, அம்மா நாங்கள் இப்போ தான் வந்தோம், திடீர்னு அவன் மேலே எங்கள் மேலே திருட்டு பழி போட்டுட்ருக்கான்னு சொல்லும்போது, எனக்கு நல்லாவே தெரியும் இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே இந்த குடும்பத்தோட ஹையர் ரிங்கை வச்சு தான் நீங்கள் வாங்கியிருக்கீங்க அப்படின்றத சொன்னதுமே, நான் எப்போ போய் எடுத்தேன்னு சொல்லிட்டு அவள் கேட்கும்போது, அந்த ஜாக்கெட்டுக்குள்ளே அது இருந்துச்சு எனக்கு தெரியும்னு சொன்னதும், அதை கேட்டுட்டாங்க. உடனே அவங்க அழுக ஆரம்பிச்சிடுறான், நான்லாம் எடுக்கவே கிடையாதுன்னு சொல்லிட்டு. அப்போ அவங்க அம்மா உன்ட்ட எந்த எவிடன்ஸும் இல்லாமல் நீ இப்படிலாம் பேசக்கூடாதுமா, நீ என்ன வந்துட்டு இப்போ எவிடன்ஸ் வச்சுருக்கேன்னு சொன்னதும், அம்மா அந்த ஷர்ட்டில் தான் நான் வந்து உள்ளே வச்சுருந்தேன், இவ்வளோ நான் தான் நாங்கள் வந்து போயிருந்தோம் ட்ரெஸ் வந்து தைக்க கொடுக்குறதுக்காக, அப்போ நான் கழட்டி இந்த ட்ரெஸ்ஸை வைக்கும்போது இந்த ரிங் எடுத்திருக்கான்னு சொன்னால், இவனுக்கு ஏதோ ஒரு ஃபோன் வருது, அதை கட் பண்ணதுமே ஹீரோயின் பார்த்து புரிஞ்சுக்கிறா, உன்ட்ட என்ன ஃபுட்டேஜ் இருக்குது ஃபுட்டேஜ் இருந்தால் காமின்னு சொன்னதும், அப்போ அவங்க அம்மா அங்கே கடைக்கு கால் பண்ணி ஃபுட்டேஜ் அனுப்ப சொல்கிறாங்க. இவனுமே அதே மாதிரி அங்கே அனுப்ப சொல்லிவிட்டு அவங்க அம்மாட்ட காமிச்சா, பாருங்கம்மா நீங்களே வீடியோன்னு சொன்னால் அதில் வந்து இவங்க டிலீட் பண்ணியிருக்காங்க, எதுவுமே இல்லை, நான் வந்து பேசாமல் இந்த வீட்டை விட்டு போயிடுறேம்மா, என்னை பார்த்தாலே சிஸ்டருக்கு பிடிக்கலன்னு சொன்னதும், அவங்க அம்மாவுமே நீ ஃபஸ்ட்டு சிஸ்டர்கிட்ட சாரி கேளுன்னு சொன்னதும், அம்மா சொல்கிறது கரெக்ட் தான், எவிடன்ஸ் இல்லாமல் நான் பேசியிருக்கக்கூடாது, நான் வந்து சாரி கேட்டுக்கிறேன் அப்படின்றத சொல்கிறா. அப்பாங்க இந்த ப்ராஜெக்ட் முக்கியன்ற வாசி இப்படி பேசிட்டேன்னு சொல்லிட்டு, அம்மா நான் ரெஸ்ட் எடுக்க போகிறேன் இப்போ கிளம்புறேன்னு சொல்லிட்டு அங்கே போக போனால், நீங்கள் என்ன நினச்சிட்ருக்கீங்க, அதை நீங்கள் திருடிட்டீங்கன்னா என்கிட்ட வேறு ஆப்ஷனாக இல்லைன்னு சொல்லிட்டு கோவப்படுறா. ஸோ நெக்ஸ்ட் டே பார்த்தா அங்கே வந்து மீட்டிங்கில் எல்லாருமே ஹீரோயினுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தா, ஆள் வரலை. அப்போ அங்கே கேட்டார் நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்களா என்னாச்சுன்னு சொன்னதும், கண்டிப்பாக என் பொண்ணு கொண்டு வந்துடுவான்னு சொன்னதுமே, அப்பா நான் வந்துட்டு அதை விட பெஸ்ட் ஐடியா வச்சுருக்கேன், நீங்கள் பேசாமல் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு சொல்லும்போது, அங்கே அவருக்குமே வந்துட்டு வேறு வழி இல்லாமல் போயிடுது. சரி ஓகே நீ பண்ணுன்னு சொன்னதுமே, இவன் நம்ம ஹீரோயினோட அந்த தான் திருடி வச்சுருக்கான், அதை வச்சு அவன் அங்கே சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணதுமே அவர் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு, இது ரொம்ப சூப்பராக இருக்குப்பா, நீயே வந்துட்டு இந்த ப்ராஜெக்ட் மேனேஜர் ஆயிடலான்னு சொல்லிட்டு அங்கே அவர் அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிட்டுருக்காரு. நம்ம ஹீரோயின் வந்துடுறா, நீ இப்போ டெமோ காமிக்க ரொம்பவே வந்துட்டு லேட்டாக வந்திருக்கப்பா, ஆல்ரெடி பிரதர் முடிச்சிட்டாரு, அவர் அதோட டைரக்டாக போட்டாங்கன்னு சொன்னதுமே, நான் உன்கிட்ட பேச கிடையாது, நீ பேசாமல் இருன்னு சொல்லிட்டு கேட்டுட்ட, நான் வந்து லேட்டாக வந்ததுக்கு சாரி கேட்டுக்கிறேன்னு
சொன்னதும் வந்து டயத்துக்கு வரலன்னா உனக்கு எப்படி வாய்ப்பு கொடுப்பாங்கன்னு சொல்லும்போது ஃபஸ்ட்டு நீ யார் பேசுகிறதுக்கு வாய முடின்னு சொல்லும்போது எனக்கு வந்துட்டு இப்படி பங்க்சுவாலிட்டி வந்து ஃபாலோ பண்ணாதவங்கள பிடிக்காதுன்னு சொல்லிட்டு அவர் சொன்னதுமே ப்ளீஸ் எனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்க சார்னு சொன்னதும் ஜஸ்ட் 10 நிமிஷம் தான் நீ பண்ணுன்னு சொன்னதுமே அவள் பார்த்தாங்க ரொம்ப சூப்பராக அங்கே வந்துட்டு பயங்கரமாக எக்ஸ்பிளைன் கொடுத்துட்ருக்கா அவளோட நியூ ப்ராஜெக்டை. அதை பார்த்துட்டு அங்கே பயங்கர ஹாப்பியாக போயிடுது அவருக்கு. எந்திரிச்சு நின்று கிளாப் பண்ணுறாங்க. ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்குது எத்தனோட ப்ராஜெக்டை விட. ஸோ நான் வந்துட்டு இவங்கள ப்ராஜெக்ட் டைரக்டராக போகிறேன்னு சொன்னதும் அப்போ அவங்க அப்பா உடனே அவரை வழி அனுப்பி வைமான்னு சொல்லிட்டு அவர் அங்கே வந்துட்டு அனுப்பிவிட சொன்னதுமே இவனுக்கு பயங்கர டென்ஷனாகி போயிடுது. எல்லாமே கையை விட்டு போச்சேன்னு சொல்லிட்டு பிரதர் நீங்கள் கோவப்படாதீங்கன்னு சொன்னதும் இவன் வீட்டுக்குள்ளே வந்து எல்லாத்தையுமே என்கிட்ட பறிக்கிறான்னு சொல்லும்போது நம்ம கண்டிப்பாக வந்துட்டு ஏதாச்சும் ஒரு பெரிய பிளான் பண்ணணும். என்ன பண்ணணும்னு சொல்லும்போது பக்கத்தில் போய் பேசினதும் இவர் வந்து சிஸ்டர்ன்றதை மறந்துட்டு அப்படியே வர ஆரம்பிச்சிருது. உடனே எங்கள் கையை பிடிச்சிட்டு நீ வந்துட்டு ரொம்ப எப்பயுமே வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கேன்னு சொன்னதும் கண்டிப்பாக நான் எப்பயுமே உனக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன்னு சொல்லும்போது இவனெல்லாம் செடியூஸ் பண்ண வேண்டிய தலையெழுத்தாக இருக்குது இந்த குடும்பத்தில் ஒரு பொசிஷனை அடைகிறதுக்குன்னு சொல்லிட்டு அவளுக்கு கடுப்பாயிட்டுருக்கு. ஸோ பிறகு அவங்க அப்பா அங்கே வந்து என்ன நீ பின்னாடியே வந்துட்டுருக்கேன்னு சொன்னதும் அப்பா நீங்கள் என்ன ப்ராமிஸ் பண்ணி கொடுத்ததை மறந்துட்டீங்களா, நான் இந்த ப்ராஜெக்டை வாங்கி கொடுத்தேன்னா கம்பெனியில் ஜாயின் பண்ணிக்கிற சொல்லியிருக்கீங்களேன்னு சொன்னதுமே அவருமே நாளைக்கு வந்து ஜாயின் பண்ணிக்கோ அதுக்கப்புறம் அமௌண்ட் பற்றி நம்ம வந்து மீட்டிங்லேயுமே பேசலான்னு சொன்னதும் தேங்க்யூ சொல்லிட்டு போனதும் அவருக்குமே ரொம்ப ஹாப்பியாக இருது. எல்லோரும் சேர்ந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அவங்க பொண்ணை வந்துட்டு அவர் ரொம்ப பாராட்டிட்டுருக்காரு. இந்த ப்ராஜெக்டில் நீ வந்து ஜாயின் பண்ணிக்கோமா கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு உடனே இவளுமே அப்பா நானுமே வந்துட்டு அதில் வந்து கலந்துக்கிட்டு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன்ப்பான்னு சொன்னதும் அவங்க அம்மா நீங்கள் நம்ம பொண்ணுக்குமே வந்துட்டு ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு சொன்னதுமே சரி ஓகே நாளைக்கு வாமான்னு சொன்னதும் ஹீரோயினுக்கு கடுப்பாக இருக்குது. இவன் நீ எப்படி நான் இருக்கும்போது சக்ஸஸ் ஆகுறேன்னு பார்க்குறேன்னு சொல்லிட்டு பயங்கர டென்ஷனாக இருக்கா. அந்த சொத்து ஃபுல்லாக எனக்கு தான் சொந்தம்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்கா. அங்கே ரூம்குள்ளே வந்தால் நீங்கள் என்ன இங்கே பண்ணிகிட்ருக்கீங்கன்னு சொல்லும்போது க்ளோரி நீ நாளைக்கு கம்பெனி உண்மையிலேயே ஜாயின் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன்னு சொன்னதும் கண்டிப்பாக அப்படின்றத சொல்லும்போது நான் ரொம்ப ஹாப்பி உன்னை நான் எப்பயுமே நல்லபடியாக பார்த்துக்கிருவேன் அப்படின்றத சொன்னதும் தேங்க்யூ பிரதர் அப்படின்றத சொல்கிறா. உடனே அப்படியே டச் பண்ணிவிட்டு அங்கே வந்துட்டு வித்தியாசமாக அங்கே வந்துட்டு பிஹேவ் பண்ணிகிட்ருக்கான். இவளுக்கு பயங்கர டென்ஷனாக இருக்குது. இவள் வீட்டுக்கு வந்து இவன்ட்டெல்லாம் போய் கெஞ்சணுமான்னு சொல்லிட்டு அப்போ அங்கே ஹீரோயின் வந்து என்னப்பா சிப்ளிங்ஸ் போய் இவ்வளோ தூரத்துக்கு க்ளோஸாக அப்படியே கொஞ்சிட்ருக்கீங்க பேசாமல் வந்துட்டு நீ இவ்வளோ போய் மேரேஜ் பண்ணிக்க வேண்டியதானேன்னு சொன்னதும் என்னது மேரேஜா இவனை போயான்னு சொல்லிட்டு கோவப்பட்டதும் அவனுக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுது. அவர் என்னோட பிரதர்னு உடனே பேச்சை மாற்றிடுறா. நான் வந்துட்டு இப்போ கிளம்புறேன்னு சொல்லிட்டு போகும்போது ஹீரோயினுமே நானுமே போகிறேன்ப்பான்னு சொன்னதும் நாளைக்கு நான் ஆஃபீஸ் வந்துட்டு உன்னை என்ன பண்ணுறேன் பாருடேன்னு சொல்லிட்டு இவர் ரொம்ப கோவப்பட்டுட்ருக்கா. அப்பா வந்து கூப்பிட்ருக்காங்க என்னாச்சுப்பான்னு சொல்லும்போது இப்போ க்ளோரி வந்து உன்னோட டீமில் ஜாயின் பண்ணிக்கிறேன்னு சொல்கிறாமான்னு சொன்னதும் அப்படின்ற செட்டு கேட்கும்போது ஏன்னா நீ ரொம்ப டேலண்ட் அதனால தான் சொன்னதும் கண்டிப்பாப்பான்னு சொன்னதுமே நீ வந்து உன் சிஸ்டர்கிட்ட எல்லாத்தையும் கற்றுக்குமான்னு சொன்னதும் அவளுமே ஓகேன்னு சொல்கிறா. அங்கே நம்ம ஹீரோயின் உள்ளே வந்ததுமே இவளுமே பின்னாடி வந்ததும் இது வந்து கம்பெனி இங்கே வந்து தேவையில்லாமல் ஏதாச்சும் ஆக்டிங் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் ஸ்பாயில் பண்ணாத நான் வந்துட்டு என்னோடய வேலையை பார்க்கணும் உன் வேலையை போய் நீ இப்போ வந்துட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு அவள் அங்கேருந்து போக சொல்லிடுறா. பிறகு பார்த்தா கம்பெனி சீக்ரெட் எல்லாமே லீக் ஆகிருக்கு. அப்போ அவங்க பிரதர் அங்கே வந்து கத்திட்ருக்கான் நீ எப்படி வந்துட்டு இதை போய் லீக் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அது எப்படி லீக் ஆச்சுன்னு சொன்னதும் உன்னால் வந்துட்டு எவ்வளோ லாஸ் ஆகி போயிடுச்சு தான் தெரியும் சொல்லும்போது அப்போ அங்கே அவன் வந்துடுறா. என்னாச்சு பிரதர்ன்னு சொன்னதுமே இவ கம்பெனியோட சீக்ரெட்ஸை போய் வெளியே விட்டுருக்கா இதனால் ஏகப்பட்ட மணி லாஸ் ஆகிருக்குன்னு சொன்னதும் அப்படியான்னு சொல்லிட்டு நீ வந்துட்டு காசுப்படுவேன்னு தெரியும் பட் இப்படி சீக்ரெட்ஸை லீக் பண்ணி காசு வாங்குவேன்னு சொல்லிட்டு கேட்டதும் அப்படியா நான் தான் பண்ணேன்னு உனக்கு ஏதாச்சும் வந்துட்டு எவிடன்ஸ் இருக்கான்னு சொல்லிட்டு கேட்டா நீ வந்து இப்போ வாய்க்கிலேயே பேசாத பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டு இப்போ நீ வந்து அடுத்தவங்க மேலே பழி தூக்கி போட பார்க்குறியான்னு சொல்லும்போது சீக்ரெட்ஸ் எல்லாத்தையுமே உன்னோட பாக்ஸ்குள்ளே வச்சுருந்தா அதை போய் நாங்கள் எப்படி எடுக்க முடியும்னு சொன்னதுமே உனக்குமே அந்த பாஸ்வேர்டு தெரியுமே அப்படின்ற சொன்னதும் எனக்கு எப்படி உன்னோட பாஸ்வேர்டு தெரியும்னு சொல்லும்போது என்கிட்ட தான் ஆல்ரெடி வீடியோ இருக்கே நீ ஃபைலில் திருடினது அப்படின்ற சொன்னதுமே உன்னோட ரூமில் கேமரா வேற நீ ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன்னு சொல்லும்போது நீ அதுக்காகப்பா இவ்வளோ தூரத்துக்கு நோஸ் ஆகிட்டுருக்க கேமராவில் வந்து யார் திருடினாங்களோ அவங்க தான் இருப்பாங்கன்னு சொல்லும்போது நான் அப்பாட்ட கொடுத்துக்கிறேன் அப்பா பார்த்துக்கிறட்டுன்னு சொன்னதும் முதல் நீ ஃபோனை கூட ஃபுட்டேஜ் நான் செக் பண்ணணும் நீ தப்பாக கூட எவிடன்ஸ் வந்து ரெடி பண்ணுவேன்னு சொன்னதும் நீ எல்லாம் காலேஜுக்கு போய் படிச்சியா இல்லையா தப்பாக ரெடி பண்ணால் அதை நம்ம வந்துட்டு வெரிஃபிகேஷன் பண்ண முடியாதான்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவள் நோஸ் ஆகிறத பார்த்துட்டு எத்தனை இதை நீ உண்மையிலே வந்துட்டு பண்ணியான்னு சொன்னதுமே உங்களுக்கு என் மேலே வந்துட்டு நம்பிக்கை இல்லையா இவ போய் சொல்ல ஏமாத்திட்டு இருக்கான்னு சொன்னதும் அப்பாங்க அவள் ரொம்ப கோவமாயிட்டு எதுக்காக போய் பேசுகிறேன்னு சொன்னதும் அதுக்கு மேலே பண்ணாலும் நான் உங்களுக்காக தானே
பண்ணேன் அப்படின்றத சொன்னதுமே ஹீரோயின் நீ ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ, இது குடும்பத்தோட ரிலேஷனோட விஷயம், கம்பெனி லாஸை பற்றினது, முட்டாள் மாதிரி முடிவெடுக்காதன்னு சொன்னதும் அவன் முட்டாள் தானே. உடனே அங்கே அவளுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிடுறான். அப்போ அங்கே அதை பார்த்துட்டு நீ என்ன மனநோயாளியான்னு சொல்லிட்டு கோவப்படும் போது இத்தனை பிரச்சனைக்கு காரணம் நீ தான் சொன்னதும் லீக் பண்ணி வச்சிருக்கா, நீ அவளுக்கு சப்போர்ட் பண்ணுவியான்னு சொல்லிட்டு கேட்க போனா அவங்க ஃபோனை பிடிங்கி எவிடன்ஸை டிலீட் பண்ணிடுறான். ஸோ அவங்க அப்பாங்க உள்ளே வந்துடுறாரு. என்ன போயிட்டுருக்குன்னு சொல்லிட்டு கேட்கும்போது எல்லாரும் பயந்து போயிடுறாங்க. உடனே இவன் அப்பா கம்பெனி சீக்ரெட்ஸ் எல்லாத்தையுமே இவ லீக் பண்ணி விட்ருக்காப்பா, இவ செல்ஃபிஸ் காம்படிட்டருக்கு விற்றுருக்கான்னு சொன்னதும் அப்பாங்க என்ன ஜூலியா இதை பற்றி எக்ஸ்பிளைன் கொடுக்குறியான்னு சொல்லிட்டு கேட்டதுமே அண்ணன் கிடையாதுன்னு சொன்னதுமே இவட்ட எந்த எவிடன்ஸ்பா இருக்குன்னு சொல்லும்போது என்கிட்ட என்ன எவிடன்ஸ் இல்லை, இப்போ எத்தனை என்னோட ஃபோனை பிடிங்க எவிடன்ஸ் அலஸ்டா, என்கிட்ட ஆல்ரெடி வேறு வீடியோ இருக்காதா, அப்பா பாருங்கள் இது லாஸ்ட் நைட்டு 1 மணிக்கு பண்ணதுன்னு சொன்னதும் பார்த்தா இவ தான் திருட்டு வேலை பண்ணியிருக்கா, கண்ணத்தை சேர்ந்து அரைஞ்சிடுறாரு. நான் உன்னை பாவமேன்னு வீட்டில் வளர்த்தா நீ இப்படியே பண்ணுவியான்னு சொன்னதும் அப்பா அந்த வீடியோ ஃபேக்ப்பா, நீங்கள் அவன் மேலே நம்பிக்கை வைக்காதீங்கன்னு சொன்னதும் அப்படியா ஃபேக்கா, நம்ம செக் பண்ணலாமான்னு சொல்லிட்டு கேட்டதோ பயந்து போனதும் இவன் உடனே அப்பா இது எல்லாத்தையுமே பண்ணது நான் தான் இவளுக்கு வீட்டை விட்டு துரத்தணுன்றதுக்காக பண்ணேன்னு சொன்னதும் என்னது திரும்ப சொல்லுன்னு சொன்னதும் அவன் சொன்னதுமே ஓங்கி எத்திடுறாரு. எவ்வளோ கேவலமான ஜென்மன்டா நீ, நான் உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் உன்னை பிடிச்சி கொள்ளுங்கன்னு சொல்லும்போது அப்பாங்க உடனே அப்பா அவர் எந்த தப்புமே பண்ணலப்பா தயவு செஞ்சுப்பான்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் அப்பா எவிடன்ஸ் எல்லாமே இருக்குது, இது இவ்வளோ காப்பாற்ற இவன் பண்ணிட்டுருக்கான் அப்படின்றத சொல்லும்போது அப்படிலாம் எதுவும் கிடையாதுன்னு இவ சொன்னதும் அப்படியாப்பா நீ உண்மையிலே பிரதரை ரொம்ப லைக் பண்ணிட்டுருக்கியா, அப்படின்னா நீ என்ன பண்ணணும், நீ அவன் மேலே இருக்க ப்ளேமை எடுக்கணும், அப்போ நீ இதை திருநையா இல்லையான்னு சொல்லிட்டு ஒத்துக்கணும்னு சொன்னதும் உண்மையிலே அது அவரோட ஐடியா இல்லைன்னு சொன்னதும் அப்போ நீ ஒத்துக்கிறியா இதெல்லாம் நீ தான் பண்ணேன்னு சொல்லும்போது இவன் என்னை ட்ரிக்காக யூஸ் பண்ணி என்னை மாட்ட வைக்கிற பார்க்குறாப்பான்னு சொன்னதும் என்ன பேசிகிட்டு இருக்கா, நானும் உன்னை சொன்னேன்னு சொல்லும்போது எல்லாரும் வாய முடுங்கன்னு சொல்லிட்டு அப்பா இதை நான் தான் பண்ணேன்னு சொன்னதுமே ஹீரோயின் அப்பா எதுக்கு காப்பாற்ற ட்ரை பண்ணுறானா, 2 பேத்துக்குள்ளேயுமே லவ் போயிட்டுருக்குன்னு சொன்னதும் என்கிட்ட அசிங்கம் கட்டவனே அவன் உன் சிஸ்டர் இல்லையாடான்னு சொன்னதும் அவன் என் கூட பிறந்த சிஸ்டர் இல்லைன்னு சொல்லும்போது அவங்க அப்பா கோவமாயிட்டு அந்த க்ளோரியை வீட்டை விட்டு துரத்த சொல்கிறாரு. இதுக்கப்புறம் இந்த கம்பெனிக்குள்ளேயும் யாருக்கும் வீட்டுக்குள்ளேயுமே இடம் கிடையாதுன்னு சொல்லிட்டு உடனே அவங்க காலை பிடிச்சிட்டு கெஞ்சிட்ருக்கா, அப்பா எனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்க, இது அந்த பிரசிடெண்ட் வாக்கர் தான் என்னை மிரட்டி இந்த இதை எல்லாத்தையும் லீக் பண்ண சொன்னாருன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு இவே ஷாக் ஆகிட்டு நீ இப்போ என்ன சொல்லிட்டுருக்கான்னு சொன்னதும் அவர் ஃபோர்ஸ் பண்ணாருப்பா என்னை பிளாக்மெயில் பண்ணார் அப்படின்றத சொன்னதும் அப்பாங்க அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோயின் போய் பேசிகிட்டு இருக்கா, அதை காசை வாங்கிட்டு பொய்யா பேசுகிறேன்னு சொன்னதும் உடனே அங்கே நம்ம ஹீரோயின்ட்ட என்ன இவ்வளோ பண்ணலான்னு சொன்னதுமே அப்பா இவ இன்னுமே நிறையா போய் தான் பேசிகிட்டு இருக்கான்னு சொல்லும்போது நான் உண்மைதான்ப்பா பேசுகிறேன்னு சொன்னதும் அப்படின்னா ஓகே நான் வார்ன் பண்ணுறேன் நீ கேட்டுக்கோ, நீ இப்போ அவருக்கு எதிராக சாட்சி சொல்லிட்டுருக்கேன்னா நீயுமே இந்த வேலையில் ஈடுபட்டிருக்க, உன்னையுமே போலீஸ் சேர்த்து தான் விசாரிப்பாங்கன்னு சொன்னால் அவங்க பயந்து போயிட்டு ப்ளீஸ் காப்பாற்றுங்கன்னு சொல்லிட்டு எத்தனை காய பிடிச்சி கெஞ்சினா அவன் அங்கே இந்த டைம் என்கிட்ட ஒரே ஒரு விஷயம் சொல்லு, 18 வயசாகும்போது நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணுறேன் நீ என்கிட்ட சொன்னையே அது உண்மையான்னு சொன்னதுமே அங்கே மூஞ்ச சுழிச்சிட்டு அவன் ஆமான்னு சொன்னதுமே நீ ஒரு விஷயம் போய் சொன்னேன்னா உன் ஃபேஸ் ரியாக்ஷன் மாறும், ஸோ எனக்கு புரிஞ்சுக்கிருச்சு நீ என்கிட்ட விலகேறுன்னு சொன்னால் அவளை அரெஸ்ட் பண்ணி இழுத்துட்டு போயிடுறாங்க, இனிமே நான் உன்னை நார்லாந்துக்கு அனுப்பி விட்றேன், இதுக்கப்புறம் நீங்கள் இருக்கக்கூடாது அப்படின்றத சொன்னதும் அவனுமே சாரி சொல்லிட்டு போனதுமே அப்பா அவன் போய் அங்கே சஃபர் பண்ணுவானான்னு சொன்னதும் அவன் இந்த குடும்பத்தோட வாரிசுனா எல்லாமே பண்ணி தான் ஆகணும், அவனுக்குமே ஒரு லெசன் கிடைக்கட்டும் தப்பு பண்ணியிருக்கான்ல அப்படின்றத சொல்லும்போது சரிப்பா நீங்கள் மிஸ்வேலில் எல்லாத்தையுமே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்களான்னு சொன்னதும் நாளைக்கு மீட்டிங்கில் பேசிக்கலாமான்னு சொல்லும்போது வீட்டில் பார்த்தா இவங்க அம்மாங்க ஃபீல் பண்ணி அழுதுட்ருக்காங்க, உனக்கு நான் ரொம்ப செல்லம் கொடுத்துட்டேன் அதனால தான் நீ இப்போ கெட்டு குட்டிச்சவராக போயிட்டியான்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப எமோஷன் ஆகிட்ருக்காங்க.